பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். வணக்கம், ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் வளைகுடாவை பற்றி ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். சனிக்கிழமை 19ஆம் தேதி ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்றது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் நடந்துச்சு. அதுக்கு முந்தின நாள் தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக திறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி அவர்கள் அறிக்கை கொடுத்துருந்தாரு. அதன் பிறகு இந்தியாவுக்கு ஈராக்லேருந்து கிட்டத்தட்ட 20,000 டன்னுக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கப்பல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸில் உள்ள நுழையும் பொழுது, அந்த பகுதியை கடந்து வரும்போது ஈரானுடைய IRGCயை சேர்ந்த போட்ஸு, அசால்ட் போட்ஸு, LMGன்னு சொல்லக்கூடிய லைட் மிஷின் கன்னை பயன்படுத்தி இந்த கப்பலை நோக்கி சுடுறாங்க. கப்பலுடைய கேப்டன் உடனடியாக IRGC சொல்கிறாரு, உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நாங்கள் வந்தோம், செகண்ட் இன் ஆர்டர், இந்த ஆர்டரில் நாங்கள் 2வது வரக்கூடிய கப்பல், நாங்கள் உள்ளே வந்திருக்கோம், எங்களை மீது இப்போ நீங்கள் துப்பாக்கி சூடு நடத்துறீங்க, நாங்கள் திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை திரும்பி எடுத்துகிட்டு போனாங்க. நல்ல வேளை நம்மளுடைய மாலுமிகளுக்கு எதுவும் ஆகலை, அந்த கப்பலுக்கும் பெரிய அளவுக்கு எதுவும் சேதாரம் ஆகலை. லைட் மிஷின் கன் அப்படின்றது பேசிக்கலாக ஸ்கேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கி. இது நடந்தது ஒமான் பகுதியிலேருந்து, அதாவது லடாக் மற்றும் குஷம் தீவுகள்லேருந்து வடகிழக்கில் 20 நாட்டிக்கல் மைல் தள்ளி ஈரானை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் நடந்தது 18ஆம் தேதி. இந்த கப்பலுடைய பேர் சன்மார் ஹெரால்ட், வெரி லார்ஜ் கண்டெய்னர்னு சொல்லக்கூடிய க்ரூட் கேரியர்னு சொல்லக்கூடிய VLCC வகையை சேர்ந்தது. கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரல் ஈராக்லேருந்து எடுத்துக்கிட்டு இந்தியாவை நோக்கி வர இருந்த கப்பல். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜாக் அர்னவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு இந்திய கொடியை ஏற்றிய கப்பல், இதுவும் அங்கேருந்து திரும்ப போகுது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, IRGCயை சேர்ந்த 2 கன்போட்ஸ், சிறு ரக கன்போட்ஸ், நம்ம மீனவ படகு மாதிரி இருக்கும், இதில் லைட் மிஷின் கன் பொருத்தியிருப்பாங்க, தானியங்கி துப்பாக்கி, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் சுடக்கூடிய ஒரு துப்பாக்கின்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்துகிட்டு இவங்க ஓப்பன் ஃபயர் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஒரு கடலில் ஒரு இடத்துல ஒரு நாட்டோடைய இராணுவமே, கப்பற்படையோ இல்லை கடலோர காவல்படையோ இன்டர்செப்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட ரேடியோவில் வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய VHFல கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அவங்கள நிறுத்த சொல்லுவாங்க, அவங்களோட ஐடென்டிட்டியை கேட்பாங்க. அதன் பிறகு அதை மதிக்காமல் அவங்க ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் துப்பாக்கி சூடு நடத்தணும். இந்த இடத்துல எந்த விதமான ரேடியோ சேலஞ்சையும் அவங்க கொடுக்கல. IFFன்னு சொல்லுவாங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ, எதிரியா நண்பனான்னு சொல்லக்கூடிய அந்த அடையாள வெரிஃபிகேஷனையும் பண்ணாமல் நேரடியாக துப்பாக்கி சூடு தான் நடத்திருக்காங்க பார்க்குறோம். இது சீரியஸான ஒரு பிரீச் அப்படின்றதையும் பார்க்குறோம். அதன் பிறகு இந்த 2 கப்பல்களும், ஏன்னா அது எண்ணெய் எடுத்து வரக்கூடிய கப்பல்கள், அது போர்க்கப்பல்கள் கிடையாது, திரும்ப வராங்க. அதே மாதிரி எந்த விதமான இன்ஜுரிஸோ இல்லை ஸ்ட்ரக்சரல் டேமேஜோ கப்பல்களுக்கு ஏற்படுத்தலை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஒரு கப்பல், ஒரு கண்டெய்னர் கப்பல் 25 நாட்டிக்கல் மைல் இதே பகுதிகளில், அது இந்திய கப்பல் கிடையாது, ஒரு அன்னோன் ப்ரொஜெக்டைல், இது மேபி ஒரு சிறு ரக ட்ரோன் தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயரோ பெரிய கேஷுவல்ட்டியோ எதுவுமே நடக்கலை. உடனடியாக நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் டாக்டர் முகமது ஃபத்தாலியை கூப்பிட்டு அவரை சம்மன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டிப்ளமேட்டிக் லாங்குவேஜில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கூப்பிட்டுட்டு அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, டீப் கன்சர்ன் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய கடற்படை இப்போ ஒரு ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா, நமக்கு வரக்கூடிய சரக்கு போக்குவரத்து கப்பலுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். 5 முன்னணி போர்க்கப்பல்கள் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நேவியுமே இந்த இடத்துல அலர்ட் ஆகியிருக்காங்க. இப்போது இந்தியா தன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இவங்களுடைய IRIS தேனா அப்படின்ற போர்க்கப்பல் அமெரிக்காவுடைய சப்மெரினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட போது, அதுவும் இந்திய கடலில் கூட கிடையாது, இலங்கையை தாண்டி எங்கேயோ இருந்துச்சு. அப்போ இந்தியா ஈரானை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி இங்கே பெரும் ஈரானுக்கு ஆதரவாக இந்திய கடற்படை என்ன செஞ்சிட்டு சொல்லி ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷனை இங்கே நம்ம பார்த்தோம். சில பேர் அழுது எல்லாம் இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு ஈரான் மேலே பாசக்கார நண்பர்களை இங்கே பார்த்தோம். இப்போ அதே ஈரான் நிராயுதபாணியான ஒரு இந்திய கொடி ஏந்தி, அதுவும் இவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொன்ன பிறகு அவங்க கிட்ட அனுமதியை வாங்கிட்டு உள்ள வந்த கப்பலை இவங்க இப்போ கண்மூடித்தனமாக சுட்டிருக்காங்க. இப்போ இதே மக்கள் இந்த ரியாக்ஷனை கொடுப்பாங்களா அப்படின்றத
நீங்களே கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லாவே புரியும். இப்போ கிரக்ஸுக்கு நம்ம வருவோம். இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 28ஆம் தேதி பிப்ரவரி ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஆரம்பிக்கிறாங்க. அமெரிக்கா ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இந்த ராணுவ தாக்குதல் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இந்த இடத்துல 17ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகச்சி அவர்கள் கம்ப்ளீட்லி ஓப்பன் அப்படின்ற பதிவை போடுறாரு. இந்த கப்பல் 18ஆம் தேதி உள்ள போகுது. அதன் பிறகுதான் இந்தியாவுடைய கப்பலான சன்மார் ஹெரால் மற்றும் ஜாகர்னோ மீது இந்த துப்பாக்கி சூடு அப்படின்றது நடந்திருக்குது. இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டை நாங்கள் மீண்டும் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து இப்போ தன்னுடைய பொறுமையை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் பஞ்சாயத்தை ஒரு சைடு வச்சுட்டு பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன், ஈரானுடைய உள்நாட்டுக்குள்ள ஹயத்துல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அந்த ஒற்றுமை அப்படின்றது கிடையாது, இவங்களுக்குள்ள நிறைய பிரிவுகள் வந்திருக்கு அப்படின்ட்டு. அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முஸ்தபா அலி கமேனி அவர்களுடைய புகைப்படம் கூட இப்போ வரைக்கும் வெளியில வரல. அவர் ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல ஆம்புடேட் ஆகி கைகால் இழந்து செயலற்று போயிருக்கிறாரு. ஆனா அவர் பேர்ல அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த அறிக்கையை யார் கொடுக்குறாங்க? இப்போ 3 ஃபேக்ஷன்ஸ் இங்க நம்ம தெளிவா பார்க்க முடியுது. ஒன்னு, இவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகச்சி. இவங்க இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு ஈரானை ஒரு இயல்பான நாட்டுக்கு ஏதோ ஒரு காம்ப்ரமைஸை பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் முழுக்க பேசிட்டு இருக்கிறது இவங்க தான். 2வது, அவங்களுடைய சபாநாயகர் அந்த பேட் காப்பா இவங்க சொல்றதுக்கு கொஞ்சம் மாறா சொல்றதுன்னு அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3வது, இந்த யுத்தம் முடியக்கூடாது, டெத் ஃபார் அமெரிக்கா, டெத் ஃபார் ஜூஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்லைன் கும்பல் ஐஆர்ஜிசியோடைய அந்த ப்ராக்சிஸை இயக்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் போன்ற பயங்கரவாதத்தை இயக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்களுடைய படைத்தளபதிகள், அந்த ரேடிக்கலைஸ் லாட், இது இப்போ கிளியர் கட்டாக வந்திருக்கு. ஏன்னா 17ஆம் தேதி காலையில் 8:45 இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கம்ப்ளீட்லி ஓப்பன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் ஈரானுடைய தூதரகங்கள் இந்தியா எங்களுடைய நண்பர், இந்திய கப்பலை நாங்கள் என்னைக்கும் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 9/6 ட்ரம்ப் வந்து பப்ளிக்காவே ஈரானுக்கு வந்து நன்றி சொல்றாரு. 10:20 ட்ரம்ப் இன்னொரு பதிவை போடுறாரு. அதன்படி ஈரானும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் கன்னி வெடிகளை நாங்கள் எடுப்போம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 10:40 ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் அக்ரி டு நெவர் க்ளோஸ் த ஸ்ட்ரெய்ட், இனிமேல் அதை மூடவே மாட்டோம்னு சொல்லி ஈரான் உத்தரவாதம் அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அதன் பிறகு 6:45 அதே நாள் 6:45 ஈரானுடைய பாராளுமன்றத்துடைய சபாநாயகர் முகமது அவர்கள் பேசும்போது இந்த 7 கிளைமுமே ட்ரம்ப் சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறாரு. ஸோ ட்ரம்ப் சொன்னது நிறைய பொய் சொல்றாருன்னு வச்சிருப்போம். இவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னது என்னாச்சு? அப்போ இங்கே தான் உள்ள வந்து ஸ்பிளிட் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி ஐஆர்ஜிசியோடைய தளபதி அவங்களுடைய நேஷனல் டெலிவிஷனில், நம்ம தூர்தர்ஷன் மாதிரி அவங்களுடைய நேஷனல் டெலிவிஷனில் அரகச்சியை இடியட், முட்டாள் அப்படின்னு சொல்றாரு. இவன் யாரு சொல்றது முட்டாள்? இவன் சொன்னா நாங்கள் வந்து கப்பலை அலோவ் பண்ணுவோமா அப்படிங்கிறாரு. ஸோ கிளியர் கட்டா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைட் அப்படின்றது தெரியுது. ஐஆர்ஜிசியோடைய கடற்படை இந்த இடத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணி வைக்கணும், அந்த கப்பல்களை தாக்கணும் அப்படிங்கிறாங்க. ஐஆர்ஜிசியோடைய தளபதியாக இருக்கக்கூடிய கமாண்டர் இன் சீஃபாக இருக்கக்கூடிய அகமது வகீதி, இவர் வந்து அரகச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தளபதி, இவரும் வந்து அரகச்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசி பண்றது ஈரானை பேரழிவுக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களுடைய சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஈரான் முஸ்தபா கமேனி அவர்கள் செயலிழந்து போயிருக்கிறாரு. ஐஆர்ஜிசி இவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணோம், பட் அவர் பேரில் தான் இப்போ ஐஆர்ஜிசி அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஈரான் வந்து இப்போ ஒரு குரலில் பேசலை அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இந்த நாட்டோடைய வலிமையாக இவங்களுடைய மிகப்பெரிய யுக்தியாக எல்லாருமே சொன்னது அந்த மொசேக் கமாண்ட், ஒரு இராணுவம் ஒரு தலைமையகம்னு வைக்காம இதை பிரித்து வச்சாங்க அப்படின்றாங்க. இந்த 31 படைப்பிரிவுகள் பிரிஞ்சிருக்குது, 31 தளபதிகள் இருக்காங்க. இப்போ எவன் பேச்சை கேட்பான்னு தெரியாத அளவுக்கு இருக்குது. இதே ஈரான் நாட்டோடைய கப்பலை காப்பாற்றி கொச்சினில் வச்சு வழி அனுப்பிச்சு வச்சது இந்தியா தான். இதை இந்த நாடு வந்து மறந்துடக்கூடாது. இந்தியா கிட்ட இவங்க வாழாட்டணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அடிப்படை காமன் சென்ஸ் உள்ளவங்க, இங்க இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவாளர்கள் கண்டிப்பா நமக்கு நட்பு நாடு தான், அது தவறே கிடையாது.
பட் அவங்க தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டணும். ஏன்னா வந்துகிட்டு இருக்கிற கப்பல் வந்து ஒரு கட்சியோட கப்பலோ இல்லை ஒரு தலைவனோட கப்பலோ கிடையாது. நம்ம நாட்டுக்கு கச்சா எண்ணெய் எடுத்துட்டு வரக்கூடிய கப்பல். அதை வச்சுதான் நாம பைக்ல பெட்ரோல் டீசல் எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஈரானுடைய ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து கவனிக்கணும். அவங்களுடைய இந்திய தூதரகம் மற்றும் வெளியுறவுத்துறையில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5000 வருஷம் கலாச்சார தொடர்புள்ள நாடு, இது ஒரு சிறு நிகழ்வு, இதை நாங்கள் கவனிச்சுக்கிறோம், சரிப்படுத்திக்கிறோம்ட்டு. ஆனா இதை சொல்றது அவங்களுடைய சாஃப்ட் லைனர்ஸ், அதாவது அரகட்சி, அவங்களுடைய அதிபர் பெஷ்கியான் போன்றவங்க. ஆனால் ஐஆர்ஜிசி அந்த நாட்டோடைய கண்ட்ரோலில் இல்லை. அதிபருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே வரணும். இப்போ நம்ம நாட்டில் எடுத்தீங்கன்னா பிரதமருடைய கண்ட்ரோலில் தான் எல்லாமே வரணும். ஏன்னா அவர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை பிரதிநிதி. இப்போ அங்கே எடுத்தீங்க அப்படின்னா 2 பேரலல் கவர்னன்ஸ் இருக்கு. ஐஆர்ஜிசின்றது அந்த மதத்துக்கு உண்டான அந்த மத தலைவருடைய இராணுவம். ஈரான் நேவி இல்லை ஈரான் ஆர்மி அப்படின்றது அந்த நாட்டுக்கு உண்டான இராணுவம். 2 பேரலல் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது அது எவ்வளோ பெரிய பேரழிவு ஏற்படுத்தும்னு இப்போ பார்க்குறோம். நம்ம பங்களாதேஷ் இதே மாதிரியான ஒரு நிலைமையை ஏற்கனவே சந்திச்சாங்க. பங்களாதேஷோடைய பார்டர் கார்ட்ஸ் மற்றும் அவங்களுடைய இராணுவம் ஒரு பெரிய மியூட்டி நடந்தது. இராணுவ அதிகாரிகளெல்லாம் சுட்டு கொண்டாங்க. அதன் பிறகு அந்த யூனிட்டே டிஸ்பேண்ட் பண்ணாங்க ஷேக் ஹசீனா அவர்கள். இப்போ இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயிட் தெளிவாக நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், அதாவது இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 53% எல்என்ஜி அப்படின்றது இங்கேருந்து தான் வந்துகிட்டு இருக்கு. 18ஆம் தேதி மார்ச் வரைக்கும் நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா 28 இந்தியாவுடைய கப்பல்கள் அங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 778 இந்தியாவுடைய சீஃபேரர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. சீஃபேரர்ஸ் கொடுக்கறதே அவங்க சொல்றது, இந்த போர் நிறுத்தம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மூஸை ஓப்பன் பண்ணிட்டோம், அமெரிக்கா சொல்றதாவும் சரி, ஈரான் சொல்றதாவும் சரி, எல்லாமே பேப்பர்ல தான் இருக்கு. கிரவுண்ட்ல அது இன்னும் க்ளோஸ் ஆகி தான் இருக்கு. ஈரானுடைய அந்த சிறு சிறு பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கக்கூடிய இராணுவம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க காசு வாங்கிட்டு யாரை வேணா அனுப்புறாங்க அப்படின்ற போது கிளியர் கட்டான ஒரு டீவியேஷன் இங்கே வந்து நம்ம பார்க்க முடியுது. இப்போ சில இண்டிகேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த போருக்கு முன்னாடி $65-70 பெர் பேரல் இருந்த கச்சா எண்ணெயோட விலை இப்போ $87 பெர் பேரல் இருக்கு. இதோட பீக் 127 வரைக்கும் போச்சு. அன்னைக்கு இருந்த ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலருக்கு நிகரான ரூபாய் அப்படின்றது 88 ரூபா, இப்போ 95 ரூபா கிட்டத்தட்ட போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்தியாவோட எல்என்ஜி ரிஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி மாடரேட்டாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் எல்பிஜியோட இம்போர்ட் ரிஸ்க்ன்றது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. எல்என்ஜி எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபெர்டிலைசர் எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கிளியர் கட்டாக இந்தியாவோடைய கடற்படையை அந்த வலிமையை காக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது வந்துருச்சு. ஏன்னா இந்த அணிசாரா, அதாவது அமெரிக்கா தரப்புல இந்த போர்ல இல்லாத நாடுகள், அமெரிக்காவுடைய தொங்கு சதையா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த கூட்டணியில் இல்லாம கனடா, யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற பல நாடுகள் இந்தியாவோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த 30 நாடுகள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்றாங்க. 30 நாடுகள் தலா 3 கப்பலை போட்டா கூட 100 போர் கப்பல் அங்க போட்டோம் அப்படின்னா ஈரானுடைய ராணுவம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு 10 போர் கப்பல்கள் அங்க இருந்தாலே அவங்களை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஈரான் இப்போ இந்த மாதிரியான நிகழ்வை இதோடு நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அவங்க எப்படி மேனேஜ் பண்றன்றது அவங்களுடைய பிரச்சனை. பட் மீண்டும் கப்பல்கள் தாக்கப்பட்டால் ஈரானுக்கு உண்டான மருந்து, உணவு எல்லாமே இங்க இருந்தா போயிட்டு இருக்கு. நம்ம மக்களும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஈரானுக்கு டொனேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு இந்த காணொலி ரெக்கார்ட் பண்ணும் பொழுது ஈரானுடைய வெளியுறவுத்துறை, அதாவது அவங்களுடைய கான்சுலேட்டோடைய எக்ஸ்பதிவு என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்தியர்கள் கிட்ட ஒரு சர்வே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வே ஃபார்மை ஃபில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய செய்திகளை நீங்க எந்த ஊடகங்கள் வழியா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. எதுக்கு இந்த டேட்டா உங்களுக்கு? இங்க இருக்கிறது ஜனநாயக நாடு, இங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு, நூற்றுக்கணக்கான யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மீடியா, பிரிண்ட் மீடியா இருக்கு, பாக்குறாங்க. ஆனா இந்த கேள்வியை எது கேட்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த ஊடகங்களை இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களுக்கு சார்பான செய்திகளை கொடுக்குறதா. இது வந்து காமன் சென்ஸ். இந்தியா இந்த அளவுக்கு முட்டாள்கள் கிடையாது. ஈரான் இந்த பாதையை சரி செய்துக்கிறது அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. இல்லாட்டி ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டு இது வேற ஒரு இடத்துல கொண்டு போய் ஈரானை நிறுத்திடும். என்ன நடக்கின்ற ஒரு டீட்டெயில் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயின்.